ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது நேயர்களே, அதனை என்னவென்று பார்க்கலாம். முக்கிய செய்தி, லாகூரில் அமெரிக்க துணை தூதரக ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் லாகூர் நகரில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் அனைத்து தூதரக ஊழியர்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? பாகிஸ்தானில் இருக்கும் அமெரிக்க குடிமக்கள் மற்றும் தூதரக ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் அடையுமாறு தனது குடிமக்களுக்கு பாகிஸ்தான் துணை தூதரகம் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளிடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இத்தகைய அறிவுறுத்தலை பாகிஸ்தான் தூதரகம் வழங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்று காலை லாகூரின் பல இடங்களில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ட்ரோன்கள் வெடிக்க வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. பின்னர் அது இந்தியா அனுப்பிய ட்ரோன்கள் தான் எனவும் அதை தான் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக தகவல் கிடைத்தது. இந்த பின்னணியில் தான் இத்தகைய அறிவுறுத்தலை தன்னுடைய தூதரக ஊழியர்களுக்கும் அதே போல குடிமக்களுக்கும் பாகிஸ்தான் துணை தூதரகம் வழங்கி இருக்கிறது. குறிப்பாக லாகூரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடையுமாறு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. இது தவிர பாகிஸ்தான் பிரதான விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளை பாகிஸ்தான் அதிகாரிகள் வெளியேற்ற நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடும் என்கிற தகவலும் கூட தங்களுக்கு கிடைத்திருப்பதாக அமெரிக்க துணை தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இவை தவிர மோதல் நடைபெறக்கூடிய இடங்கள், அதாவது பாகிஸ்தானில் எங்கெல்லாம் மோதல் நடைபெறுகிறதோ அல்லது மோதல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடங்களை விட்டு அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் அடையுமாறும், ஒருவேளை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர முடியவில்லை என்றால் அவர்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அங்கே தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும்படியும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் பல்வேறு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. இது தொடர்பாக தூதரகம் வழங்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்டுகளை பெறுவதற்காக அந்த நாட்டு தூதரகத்தோடு இணைப்பில் இருக்குமாறும் ஸ்மார்ட் டிராவலர் என்ரோல்மெண்ட் புரோகிராம் என்கிற திட்டத்தில் இணைந்திருக்குமாறும் அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. இரண்டு விதமான அறிவுறுத்தல்கள், ஒன்று பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுங்கள், மற்றொன்று அமெரிக்க அரசின் வெளியேற்றும் திட்டங்களை சார்ந்திருக்காமல் குடிமக்கள் தன்னுடைய சொந்த வெளியேறும் திட்டங்களை வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.